ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை கொடுங்கள். நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை கொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன், என் கண்ணில் ஈரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. இந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடக்குது. ஈகோ கிளப் மூலமாக நம்ம பள்ளிக்கு பசுமை அமைப்பு அதை சார்ந்து நம்ம பள்ளியில முதன்மை கல்வி அலுவலர் மூலமாக நமக்கு இந்த பசுமை அமைப்பு அவற்றின் தலைவராக பசுமை மூர்த்தி என்பவர்கள் நம்மிடையே இருக்கிறார். சரியா? இப்போ நமக்கு மரம் நடுதல் இப்போ வந்து நிறைய மரங்கள் 25 மரம் கிட்ட நமக்கு வந்து இந்த அமைப்பின் மூலமாக கிடைத்திருக்கிறது. அதெல்லாம் இப்போ எல்லாவற்றையும் வந்து மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் எல்லோரும் சேர்ந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மரம் நடுதல் செஞ்சோம். ஸோ அந்த மரம் நடுதல் முக்கியத்துவம், அதை எவ்வாறு பராமரிப்பது, எல்லா
காலையே நான் வந்துவிட்டேன். உங்களோட இணைந்து இன்றைய நல்ல முறையில் மரக்கன்று நட்டேன். என் கூட சேர்ந்து நீங்க அனைவரும் நல்ல சந்தோஷத்தோடும் பிரியத்தோடும் கலந்து கொண்டு மரத்தை நட்டீங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அடுத்து தலைமை ஆசிரியர் மூலமாகவும் மற்றும் ஆசிரியர் மூலமாகவும் உங்கள் மாணவர்கள் நீங்கள் அனைவர் மூலமாகவும் இன்று நான் உங்கள் பள்ளியில் மரம் நட வந்துள்ளேன். ஆனால் அந்த 25 மரத்தை நீங்கள் நல்ல முறையில் கண்காணித்து நீங்கள் வளர்க்க வேண்டும். நம்ம வீட்டில் எப்படின்னா நம்ம கூட உடன் பிறந்த சகோதர சகோதரியாகவும் நமது பெற்றோராக நினைத்தும் அந்த மரத்துக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றி வளர்க்க வேண்டும். இங்கே இருக்கிற மரம் எல்லாமே நல்லா ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய மரம். அந்த மரத்தை நீங்கள் நல்ல முறையில் வளர்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சும்மா ஏனோ தானமோ நம்ம மரத்தை நட்டுக்கு போகக்கூடாது. அது நல்ல தெளிவான முறையில் நீங்கள் யோசித்து நீங்கள் என் கூட எல்லாம் சேர்ந்து நட்டுங்க. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரம், எனக்கு இந்த மரம், உனக்கு இந்த மரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரியப்பட்டு நீங்கள் வளர்க்க வேண்டும். உங்கள் பெற்றோர்கிட்ட போய் சொல்லி ஒரு மரத்தை நீங்கள் வளர்த்து அதை பிரயாசம் பண்ண வேண்டும். நீங்கள் வளர்க்கிற மரம் உங்களுக்கு மட்டும் அது அல்ல, உங்களை சுற்றி உள்ள அனைவருக்கும் அது ஒரு நல்ல ஆக்சிஜனை சுவையான தண்ணீரும் சுவையான பழங்களும் நம்ம கொடுக்கறத நம்ம அந்த மரத்தை ரொம்ப நம்ம ஒரு சகோதர சகோதரியா நினைச்சு ரொம்ப அது கூட நம்ம பெற்றோர் போல நம்ம வீட்டுல ஒருத்தர் போல நினைச்சு நீங்க அதை நல்ல முறையில் பராமரிக்கப்படும் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியருக்கும் மற்றும் ஆசிரியர் அவர்களுக்கும் என் கூட நல்ல முறையில் பணியாற்றி என் கூட சிறந்த முறையில் மரக்கன்றுகள் எடுத்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி. நல்ல காற்று, நிழல், வெயிலுக்காக நிழல், பறவைகளுக்கு வீடு ஆகிய எல்லாத்தையும் கொடுக்குது. அதனால நாமளும் அதை பாதுகாக்கணும். அதனால நம்மளோட காட்டுல இருக்க மாசு குறையுது. பூமி வெப்பமயமாதல் குறையுது. இதனால நம்ம மரத்தை பாதுகாக்கணும். அது நமக்கு உணவாகவும் வீடுகள் செய்ய கட்டைகளாகவும் நமக்கு பயன்படுது. அதனால நம்ம மரத்தை பாதுகாக்கணும். அப்படி நம்ம மரத்தை பாதுகாக்கலைன்னா எதிர்கால சந்ததிகளுக்கு பூமி வாழ தகுதியானதா இருக்காது. அதனால நாம மரங்களை வளர்க்கணும், மரங்களை காக்கணும். நான் மரங்களை பற்றி ஒரு சில வார்த்தையை பேச வந்துள்ளேன். மரங்கள் மனித வாழ்வில் ஒரு முக்கியமான ஒரு இது. மனிதர்களுக்கு உணவு, பழங்கள், காய்கள் மற்றும் பறவைகளுக்கு வீடுகள் தருகிறது. மரங்கள் ஆக்சிஜன் நம்மளுக்கு தருகிறது. அதனால் நம்ம மரங்களை வளர்ப்போம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மரங்களை வெட்டாமல் தடுக்கணும். நன்றி, வணக்கம். நம்மளால உயிர் வாழ முடியுமா? சரியா? அப்போ அந்த மரம் தான் நமக்கு உயிர் நாடி மாதிரி. மழை